தனியா விட்டவங்க அது வச்சு சார் இங்க வாங்க சார் இந்த படத்தை எப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு. ஒரு வீடு வாடகைக்கு விட்டா வீட்டு ஓனர் இப்படியா பண்ணுவாங்களா? எந்த ஊர்ல நியாயம் இருக்கு? ஸ்டாலின் கலைஞரையா விட்டு ரெண்டையுமே தூக்கிட்டாங்க. எனக்கு இது பெரிய பிரச்சனை, மானக்கேடாயிருச்சு. செல்வம் ஒரு 10 நிமிஷம் இருக்கு. பையன் காண சார், பாருங்க சார், நீங்க பையெல்லாம் உடைச்சு இங்க வாருங்க சார் இந்த படத்தை எப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு. உடைச்சுட்டாங்க அந்த படத்தை, உடைச்சுட்டாங்க இருக்கு. போச்சு என் பொருள் ஃபுல்லா போச்சு, நாசமா போச்சு போச்சே போச்சே. என்ன ஒண்ணுங்க போச்சு சார், இல்ல சார் தூக்கிட்டா சார். கார்த்தி ரேஷன் கார்டு ஆதார் அட்டை எதுவுமே காணாம புக்ல வச்சிருந்தோம்ல. ரேஷன் கார்டு ஆதார் அட்டை எதுவுமே இல்ல, தூக்கி அடிச்சிட்டாங்க. நீ எப்படி போய் நான் ரேஷன் கார்டு வாங்குறது? இங்க பாருங்க சார், எப்படி பிரிச்சு போட்டு வச்சிருக்கிற. ஒரு பெரிய டைரி வச்சிருந்தீங்க, அதுல பேப்பர் முன்னாடி இருந்துச்சு. என்ன சார் அமைச்சி உடச்சு போட்டு இதெல்லாம் கலைமாங்க எவ்வளவு காணா சார், எல்லாமே காணா. வீட்டோட நிலைமையை பாருங்க, எப்படி வீடு கிடக்கு மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் என்கொயரி பண்ணிக்கிறீங்க. நான் இன்னைக்கு நைட்டு தங்கிதான் சார் ஆகணும், வேற வெளியில போய் எனக்கு நாங்க ரோட்ல போய் படிக்க முடியாது. சரிங்க சரிங்க சரி, நான் சாமி மட்டும் கொடுத்து சொல்லிடுங்க. சரி போச்சு என் பொருள்லாம் போச்சு, அப்படியே முடிச்சாங்க, உடச்சு சாதிட்டாங்க. எனக்கு போச்சு எல்லாம், ஐடி எதையுமே காணலாம். அம்மட்டு ரேஷன் கார்டு காண, ஆதார் அட்டை காண, எல்லாமே போச்சு. ஒரு வீடு வாடகைக்கு விட்டா வீட்டு ஓனர் இப்படியா பண்ணுவாங்களா? எந்த ஊர்ல நியாயம் இருக்கு சார்? எனக்கு படப்படன்னு வருது சார், நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன். நீங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க, இன்னும் நான் செக் பண்ணணுக்காக சாவியை வாங்கி வச்சிருக்கேன். இந்த கிளாஸ் யார் சார் கொடுத்தா? இந்த கிளாஸ் யார் சார் கொடுத்தா? நான் உடச்சா சார்? உடச்சி வழியா கதவை திறந்து என்னென்ன அப்ளை பண்ணணுமோ பண்ணி வச்சிருக்காங்க. நீ இங்க செக் பண்ணுங்களா? எதுக்கு காணணும்? பாஸ்போர்ட் காணாம போச்சு, வீட்டை காப்பி வைக்கிறது. நான் சாவி விட்டு என் வீட்டுக்கு நான் எப்படி சாவி விட்டேன்? பணத்தை காணாமே, பணத்தை காணாம உள்ள வச்சிருக்க கலைமாமணி அவார்டு 2 அவார்டு ஸ்டாலின் கலைஞரையா விட்டு ரெண்டையுமே தூக்கிட்டாங்க. எனக்கு இது பெரிய பிரச்சனை, மானக்கேடாயிருச்சு. இங்கிட்டு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன், அதை காணா. ரொம்ப காசு ஃபுல்லா அடிச்சிட்டேன் சார். நான் இன்னைக்கு நைட்டு தங்கிதான் சார் ஆகணும், வேற வெளியில போய் எனக்கு நாங்க ரோட்ல போய் படிக்க. நான் இன்னைக்கு நைட்டு தங்கிதான் சார் ஆகணும், வேற வெளியில போய் எனக்கு நாங்க ரோட்ல போய் படிக்க முடியாது. போச்சே போச்சே. என்ன ஒண்ணுங்க அப்பா ஒரு பணமே காணாமடா. ஐயோ தனியா விட்டவங்க அது வச்சு சார் இங்க வாருங்க சார் இந்த படத்தை எப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு. அமைச்சி உடச்சு போட்டு இதெல்லாம் கலைமாங்க எவ்வளவு காணா சார், எல்லாமே காணா. வீட்டோட நிலைமையை பாருங்க, எப்படி வீடு கிடக்கு மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் என்கொயரி பண்ணிக்கிறீங்க. நான் இன்னைக்கு நைட்டு தங்கிதான் சார் ஆகணும், வேற வெளியில போய் எனக்கு நாங்க ரோட்ல போய் படிக்க முடியாது. சரிங்க சரிங்க சரி, நான் சாவியை மட்டும் கொடுத்து சொல்லிடுங்க. சரி போச்சு என் பொருள்லாம் போச்சு, அப்படியே முடிச்சாங்க, உடச்சு சாதிட்டாங்க. எனக்கு போச்சு எல்லாம், ஐடி எதையுமே காணா. அம்மட்டு ரேஷன் கார்டு காண, ஆதார் அட்டை காண, எல்லாமே போச்சு. ஒரு வீடு வாடகைக்கு விட்டா வீட்டு ஓனர் இப்படியா பண்ணுவாங்களா? எந்த ஊர்ல நியாயம் இருக்கு சார்? எனக்கு படப்படன்னு வருது சார், நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன். நீங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க, இன்னும் நான் செக் பண்ணணுக்காக சாவியை வாங்கி வச்சிருக்கேன். இந்த கிளாஸ் யார் சார் கொடுத்தா?
இந்த காசை யார் சார் கொடுத்தா? நான் உடச்சனா சார்? உடச்சி இது வழியா கதவை திறந்து என்னென்ன அற்புதம் பண்ணணுமோ பண்ணி வச்சிருக்காங்க சார். அது வச்சு சார் இங்க வாங்க சார், இந்த படத்தை எப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு. ஒரு வீடு வாடகைக்கு விட்டா வீட்டு ஓனர் இப்படியா பண்ணுவாங்களா? எந்த ஊர்ல நாயம் இருக்கு? ஸ்டார்டிங் கலைஞரையா விட்டு ரெண்டையுமே தூக்கிட்டாங்க. எனக்கு இது பெரிய பிரச்சனை, மானக்கேடாயிருச்சு. செல்வம் 10 நிமிஷம் இருக்கு. பையன் காணல சார், பாருங்க சார், நீங்களே பையெல்லாம் உடைச்சு இங்க வாங்க சார், இந்த படத்தை எப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு. உடைச்சுட்டாங்களா அந்த படத்தை? உடைச்சுதான் இருக்கு. போச்சு, என் பொருள் ஃபுல்லா போச்சு, நாசமா போச்சு, போச்சே போச்சே.